நெல்லையில் தமிழக அரசு அமைத்துள்ள புருணை அருங்காட்சியக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அதை திறந்து வைத்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். புருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி மாவட்டத்துல ரெட்டியார்பட்டி பகுதி மலைப்பகுதியில திருநெல்வேலி கன்னியாகுமரி 4 வழிச்சாலைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த புருணை அருங்காட்சியகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 13 ஏக்கர் நிலப்பரப்புல 56,000 சதுரடி பரப்புல இந்த புருணை அருங்காட்சியகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை அரசின் சார்பாக 56.36 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில கூடுதலாக நிதி தேவைப்பட்டு தொல்லியல் துறை சார்பில் 6 கோடி ரூபாயும் தொழிற்சாலைகளுடைய அந்த CSR ஃபண்ட் மூலமாக 6 கோடி ரூபாய் என 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வந்து புருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கிறார். புருணை அருங்காட்சியகம் தமிழர்களின் உணர்வு, தமிழர்களுடைய கீழடி அருங்காட்சியகத்தை போல தெற்கினுடைய அடையாளம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புருணை அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அந்த அருங்காட்சியக வளாகத்துல ரிமோட் மூலமாக அருங்காட்சியகத்தினுடைய கல்வெட்டை திறந்து வைத்த தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து நிர்வாக கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு வருகிறார். கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், அதோடு மட்டுமல்லாமல் சிவகலை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு ஈட்டி, தங்கத்திலான நெற்றிப்பட்டை உள்ளிட்ட பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் நேரடியாக பார்த்து வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. அவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது, எப்போது எடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களிடம் கேட்டு வருகிறார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்வை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பொருட்களை பார்வையிட்டு வரக்கூடிய முதலமைச்சர் கொர்க்கை, ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தனித்தனி கட்டடங்களில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் பார்வையிட இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. 150 ஆண்டுகால தமிழரின் கனவு என்ற அடிப்படையில் 1800களின் இறுதியில முதலாவதாக அகழாய்வு பணிகள் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளை துவங்கிய நிலையில 2023ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் தற்போது இந்த திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய புருணை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வுல வன்னி மரத்தையும், அதாவது கோடையில வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய வன்னி மரத்தையும் நட்டு வளர செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் உடன் பங்கேற்று இருக்கிறார்கள். 30 நிமிடங்களுக்கு மேலாக நிகழ்வு நடைபெற்று வருகிறது. நந்தா, நன்றி சிவமணி, விவரங்களுக்கு.